காலையில ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் சமைக்கணும். ஈஸி ரெசிபி தேடினா வெங்காயத்தை வெட்டு, இத வதக்கு, புரியல. இதெல்லாம் பண்ண டைம் இல்லைன்னு தானங்க நான் ஈஸி ரெசிபி தேடுறேன். அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. சரி ஒத்துக்கிறேன், நான் தான். அந்த மாதிரி ரஷ் மார்னிங்ஸ்ல இந்த மாதிரி பண்ணுங்க. போத் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் 20 to 25 மினிட்ஸ் மேக்ஸ் முடிஞ்சு போயிடும். டேஸ்ட்டும் சும்மா அடிப்பொலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், சாதம் வச்சிடுங்க. ஆந்திரா பருப்பொடி என்னங்க, பருப்பொடி வேர்க்கடலை பொடி சாதம் பண்ணலாம் வாங்க. ஒரு 6 வரமிளகா, 2 கை ஃபுல்லா வேர்க்கடலை, ஒரு கைப்பிடி உடச்ச கடலை, 6 to 7 பல் பூண்டு. உரிக்கெல்லாம் வேண்டாம், எப்படியும் அரைஞ்சிரும். ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடியில ஆயில் விட்டு காலையில தோசைக்கும் சரியா இருக்கும். ஒரு கடாயில ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து அண்ட் கடலைப்பருப்பு போட்டு கரியாம பார்த்துக்கோங்க. டக்குன்னு இந்த பொடியை கொட்டி இந்த மாதிரி பொங்கி வரும். அப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெந்த சாதத்தை கொட்டி உப்பு போட்டு கிளறிடுங்க. அவ்வளோதான். கூட வாழைக்காய் சிப்ஸ் பண்ணலாம். வாழைக்காய் சிப்ஸ் ரொம்பவே ஈஸி. ஒரு கடாயில எண்ணெய் காயறதுக்குள்ள ஒரு குட்டி டம்ளர்ல 2 பெரிய ஸ்பூன் அளவு தண்ணி, அதுல 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. வாழைக்காயை தோல் சீவிட்டு டிரெக்டா எண்ணெயில ஸ்லைஸ் பண்ணி விட்டுடலாம். ஈவினிங் ஆனாலும் நமத்து போகாது, கிறிஸ்பியாவே இருக்கும், ட்ரஸ்ட் மீ. வாழைக்காய் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதும் கலந்து வச்ச வாட்டரை ஆயில்ல ஆட் பண்ணிக்கோங்க. தெரிக்காது, டோன்ட் வரி. ஆயில் சாந்தமானதும் சிப்ஸை வெளியே எடுத்துட்டு பெப்பர் ஆர் சில்லி பவுடர் போட்டு முடிச்சிடுங்க. சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.